ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1000th ஸ்பெஷல் எபிசோட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். हे सर्वाधारा मयूरेश्वरा सर्वसाक्षी गौरी कुमारा पाहि मां श्री गणपति सदानिम्ब वृक्षस्य मूलादिवासात् सुधाश्राविणं दिक्तमप्यं मृदं तत् तरुं कल्पवृक्षादिकं सात्यनन्दं नमामीश्वरं सद्गुरुं சாயிநாதம். என்னுடைய அம்மா அப்பாவிற்கும் என்னுடைய குருவான சாய்பாபாவிற்கும் மகா பெரிவாளுக்கும் அவளுடைய பிளெஸ்ஸிங்ஸோட என்னுடைய 1000th எபிசோடை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷிரடி சாய் பாபாவின் உண்மை கதை, வரலாறு, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஷிரடி சாய் பாபாவின் தாய் தந்தை யார், சொந்த ஊர் எது, இயற்பெயர் என்ன, இவை எதுவும் யாரும் அறிந்ததில்லை. பாபா 1854ஆம் ஆண்டு தனது 16வது வயதில் ஷிரடிக்கு வருகை புரிந்தார். ஆனால் சில தினங்களில் அவர் அங்கிருந்து கிளம்பி சென்றார். அவர் எங்கு சென்றார் என்பதை யாரும் அறியவில்லை. சில ஆண்டுகள் கழிந்தன. சாந்த் பட்டேல் என்பவர் ஒருமுறை காட்டு வழியில் சென்று கொண்டிருந்த போது பக்கீர் போல இருந்த பாபாவை கண்டார். பாபா அவரிடம் இளைப்பாறும்படி கூறினார். அவர்கள் இருவரும் புகைப்பிடிக்க நெருப்பு தேவையாக இருந்தது. பாபா தன் கையில் இருந்த கத்தியால் நிலத்தை தோண்ட நெருப்பு வந்தது. பிறகு கைத்தடியால் பூமியின் மீது அடிக்க தண்ணீர் வந்தது. மேலும் சில மாதங்களுக்கு முன் காணாமல் போன சாந்த் பட்டேலின் குதிரை இருக்கும் இடத்தையும் பாபா கூறினார். பாபாவின் மகிமையை சாந்த் பட்டேல் புரிந்து கொண்டார். சாந்த் பட்டேல் பாபாவை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். சில நாட்கள் தன் வீட்டிலேயே பாபாவை தங்க வைத்து உபசரித்தார். சாந்த் பட்டேல் தன் மைத்துனரின் மகனது திருமண நிகழ்ச்சிக்காக ஷீரடி சென்றபோது பாபாவையும் தன்னுடன் ஷீரடிக்கு அழைத்துச் சென்றார். பாபாவின் ஒளி பொருந்திய தோற்றத்தை கண்ட மகால் ஷாபதி என்னும் பூசாரி அவரை சாமி என்று அழைத்தார். சாய் என்றால் பாரசீகத்தில் சுவாமி என்று பொருள். பாபா என்பது இந்தியில் அப்பா என்று பொருள். இரண்டும் இணைந்து சாய்பாபா என்ற திருப்பெயரே நிலைத்துவிட்டது. சாய்பாபா ஷிரடியிலேயே தங்கிவிட தீர்மானித்தார். ஷீரடியில் பழமையான மசூதி ஒன்று இருந்தது. அதன் அருகில் உள்ள வேப்ப மரத்தின் அடியில் பாபா அமர்ந்தார். பாபா அமர்ந்திருந்த வேப்ப மரத்தின் இலைகளில் அதன் இயல்பான கசப்பு சுவை மாறியது. ஷீரடி மக்கள் பாபாவிடம் நீங்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நானே அல்லாஹ், நானே சங்கரன், நானே ஸ்ரீகிருஷ்ணன், நானே அனுமன் என்று கூறினார். ஆமாம், அவர் இப்பூமியில் இறை அம்சம் கொண்டவராகவே அவதரித்தார். சுமார் 12 ஆண்டுகள் தவ வாழ்க்கை மேற்கொண்டு யோகியை போல் வாழ்ந்தார் பாபா. அவரது தெய்வீக தன்மையை உணர்ந்தவர்கள் அவர் ஒரு மகான் என்று போற்றினார்கள். சிறு வயதில் பாபாவை முகமதிய பெரியவர் ஒருவர் வளர்த்து வந்தார். அந்த பெரியவர் பாபா மீது அளவு கடந்த அன்பு வைத்து இருந்தார். பாபாவை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்து இருக்க மாட்டார். அப்படி இருந்த அவர் ஒரு நாள் திடீரென்று இறந்து விட்டார். ஆதரவு இல்லாத நிலையில் இருந்த பாபாவை அந்த ஊர் பெரியவர் ஒருவர் அழைத்து சென்று கோபால்ராவ் தேஷ்முக் என்பவரிடம் ஒப்படைத்து, இச்சிறுவனை கவனித்துக் கொள்ளுங்கள், இவனுக்கென்று யாரும் இல்லை என்றார். கோபால்ராவ் தேஷ்முக் திருப்பதி வெங்கடாஜலபதி மீது தீவிர பக்தி கொண்டவர். மக்கள் இவரை மகா ஞானியாகவே கருதி போற்றி வந்தனர். குழந்தையான பாபாவை பார்த்த ஞானி கோபால்ராவ் தேஷ்முக்கின் கண்களுக்கு சாக்ஷாத் வெங்கடாஜலபதியை நேரில் வந்து நிற்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. பாபாவை தனது மகனை போலவே கருதி வளர்த்து வந்தார். பாபாவும் கோபால்ராவ் தேஷ்முக்கை தமது ஞான குருவாக எண்ணி அவரிடம் வளர்ந்து வந்தார். பாபா ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்ட கோபால்ராவ் தேஷ்முக் தீவிர ஏழுமலையான் பக்தர். அதனால் பாபாவிற்கு குரு அருளுடன் வெங்கடேச பெருமானின் அருளும் கிடைத்தது. குருவும் சீடனும் மிகவும் அன்புடனும் மதிப்புடனும் மரியாதையுடனும் பேரும் புகழுடனும் இருந்து வந்தது அங்குள்ள சிலருக்கு பிடிக்கவில்லை. அதனால் பொறாமை கொண்டனர். ஒரு சமயம் குருவும் சீடனும் தனிமையில் இருக்கும்போது பொறாமை கொண்ட ஒருவன் கல்லால் அடித்தான். அந்த கல் பாபாவின் தலையில் பட்டது. தலையில் அடிபட்டவுடன் ரத்தம் கொட்டத் தொடங்கியது. அந்த கொடியவன் அத்தோடு நிற்காமல் மறுபடியும் ஒரு கல்லை
எடுத்து அடித்தான். இதை கண்ட கோபால்ராவ் தேஷ்முக் எங்கே மறுபடியும் கல் பாபாவின் மீது பட்டுவிடுமோ என்று அஞ்சி பாபாவை மறைத்து முன்னால் வந்து நின்றார். அந்த கல் தேஷ்முக் மீது பட்டு ரத்தம் கொட்டத் தொடங்கியது. என்னால் தானே உங்களுக்கு தொந்தரவு உண்டாகிறது, அதனால் என்னை தனியே செல்ல அனுமதி கொடுங்கள் என்று குருவிடம் பாபா கேட்டார். இதை கேட்ட குரு மிகவும் மனம் கலங்கினார். அப்போது பாபா, மனம் வருத்தப்படாதே, உன்னால் உலகத்திற்கு பல நன்மைகள் உண்டாக போகிறது. நானோ விரைவில் இந்த பூமியை விட்டு நீங்க செல்ல போகிறவன். அதனால் இறையருளால் எனக்கு கிடைத்த சகல வரங்களையும் சக்திகளையும் உனக்கு தாரை பார்த்து தரப்போகிறேன் என்று கூறினார். அவர் அதோடு நிற்காமல் உடனே அதை நிறைவேற்றும் பொருட்டு அருகே இருந்த பசுவிடம் பாலை கறந்து வரும்படி கூறினார். குருவின் கட்டளையை கேட்ட பாபா பசுவிடம் பாலை கறந்து தரும்படி பசுவின் சொந்தக்காரனை கேட்டார். ஐயா, இப்பசு மலட்டு பசு, இதுவரை கன்று ஈனவே இல்லை, ஆனபடியால் இது பால் கறக்காது என்று சொன்னான் பசுவுக்கு சொந்தக்காரன். இதை கேட்ட பாபா அவனையும் அவனது பசுவையும் குருவிடம் அழைத்துச் சென்றார். குரு பசுவின் மடியில் கை வைத்து தடவி கொடுத்தார். என்ன ஆச்சரியம்! மடியில் கை வைத்தவுடன் பால் அதிக அளவில் சுரந்து வந்தது. பாபா பாலை கொண்டு வந்து குருவிடம் கொடுத்தார். பாலை பெற்றுக்கொண்ட குரு, இன்று முதல், இந்த நொடி முதலே எமது எல்லா சக்திகளும் குரு கிருபையும் பரிபூர்ண மன நிறைவுடன் பாபாவிடம் கொடுக்கிறேன் என்று கூறி பாபாவிடம் பாலை கொடுத்தார். அதே சமயம் பாபாவை கல்லால் அடித்த கயவன் தரையில் விழுந்து இறந்தான். இதை கண்ட அவனது தோழர்கள் குருவின் கால்களில் விழுந்து அவனை மன்னித்து உயிர் பிச்சை அளிக்கும்படி வேண்டினார்கள். இதை கேட்டு குரு இவ்வாறு சொன்னார்: இனி எந்த சக்தியும் என்னிடம் இல்லை, எது ஆனாலும் பாபாவை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அவர்களும் பாபாவை வேண்டி வணங்கி நின்றனர். பாபாவும் அவர்களை கனிவுடன் பார்த்தார். கருணாமூர்த்தியான பாபா தனது குருநாதரின் காலடிப்பட்ட மண்ணை எடுத்து பிணமாக கிடந்தவன் மேல் தூவினார். என்ன அதிசயம்! இறந்து கிடந்த அவன் உயிர் பெற்று எழுந்தான். எழுந்தவன் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக பாபாவின் கால்களில் விழுந்து தன்னை மன்னித்தருளும்படி வேண்டினான். கோபால்ராவ் தேஷ்முக் ஸ்ரீ வெங்கடேச பெருமானை வேண்டி தாம் முன்பே கூறியது போல தவயோகம் செய்தார். தமது உயிர் பிரிவதற்கு முன்பாக பாபாவை மேற்கு திசையில் தேச சஞ்சாரம் செய்ய வேண்டினார். தமது குருவின் கட்டளைப்படி மேற்கு நோக்கி வந்து கொண்டு இருந்த பாபா ஷீரடி கிராமத்தை அடைந்தார். பாபாவின் அருளாலும் கருணையாலும் சீடர்கள் பலர் உருவானார்கள். அப்படி பாபா குருவாக உருவாகி குருவருள் பெற்று ஷீரடியில் வாழ்ந்து வந்தார். பல ஆண்டுகள் ஒரு யோகியை போலவே வாழ்ந்த பாபா பிச்சை எடுத்தே சாப்பிட்டார். தனது மகிமையால் நோயுற்றவர்களின் நோயை குணமாக்கினார். பாபாவின் புகழ் சுற்று வட்டாரங்களில் பரவத் தொடங்கியது. பல ஞானிகள் வந்து பாபாவை சந்தித்தனர். அவர்கள் பாபாவின் தெய்வீக தன்மையை தாங்கள் அறிந்ததோடு அதை உலகிற்கும் எடுத்து கூறினார். பாபா தான் தாங்கியிருந்த துவாரகாமயி என்னும் மசூதியில் விளக்குகள் ஏற்றி வைப்பார். இரு எண்ணெய் வியாபாரிகள் விளக்கிற்கான எண்ணெய் கொண்டு வந்தனர். ஒரு நாள் பாபாவின் ஆற்றலை சோதிக்க எண்ணிய அவர்கள் எண்ணெய் தர மறுத்தனர். பாபா தண்ணீரை ஊற்றி விளக்குகள் எரித்தார். இந்நிகழ்ச்சியால் பாபாவின் புகழ் அப்பகுதி முழுவதும் பரவியது. பாபாவை தேடி பக்தர்கள் வரத் தொடங்கினர். ராதாகிருஷ்ண மாயி என்னும் பெண்மணி பாபாவின் இருப்பிடத்தை கவனித்துக் கொண்டதோடு உணவும் சமைத்து வந்தார். பாபாவை தேடி எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவரும் வயிறார உண்ணும்படி அந்த உணவை பெருகச் செய்தார் பாபா. தெய்வீக மகிமை நிறைந்த பாபா குழந்தைகளிடம் குழந்தையாகவே நடந்து கொண்டார். சிரிக்க சிரிக்க பேசி குழந்தைகளை மகிழச் செய்தார். பாபா பஜனையையும் பாடல்களையும் விரும்பினார். பக்தர்களிடம் பஜனைகளையும் பாடல்களையும் பாடும்படி உற்சாகம் ஊட்டினார். சில வேளைகளில் பாடல்களுக்கு தக்கபடி பாபா நடனமாடினார். ஏழைகளின் துயரங்களை கண்டு மனம் பொறுக்காதவர் பாபா ஒரு தாயை போல ஏழைகளிடம் நடந்து கொண்டார். தொழு நோயாளிகள் மீது அவர் மிகுந்த இரக்கம் கொண்டிருந்தார். அவர்களது உடலில் உள்ள புண்களை தன் கையாலேயே கழுவி அவர்களுக்கு மருத்துவம் செய்தார். பாபா சாஸ்திரங்களையும் ஐயமர கற்று உணர்ந்திருந்தார். பகவத்கீதை, குரான் போன்றவற்றின் ஸ்லோகங்களுக்கு மிக அற்புதமான விளக்கங்கள் அளித்து பண்டிதர்களை கூட வியப்படைய செய்தார். பாபா மதங்களை கடந்து நின்றார். துவாரகாமயி மசூதியில் பாபா வீற்றிருந்தார். மக்கள் அவரை சாய் மகாராஜ் என்று போற்றி கொண்டாடினார். பாபா மக்களுக்கு கூறிய பொதுவான உபதேசம் நிஷ்டா, நம்பிக்கையும் சபரி
பொறுமையும் ஆகும். தன்னை நாடி வந்த நோயாளிகளுக்கெல்லாம் ஊதி விபூதியை பிரசாதமாக தந்து அவர்களின் நோய்களை நீக்கியவர் பாபா. வாழ்வில் பொறுமையும் தன் மீது நம்பிக்கையும் கொண்ட அன்பர்களுக்கு அவர் எப்போதும் துணை நிற்கிறார். துவாரகா மாயில் அன்று பாபாவால் மூட்டப்பட்ட நெருப்பு இன்றும் அணையாமல் இருக்கிறது. அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து எடுக்கப்படும் உதியே இன்றும் பக்தர்களின் பிரசாதமாக விளங்குகிறது. பாபா தன் பொன்னுடலோடு இப்பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் எண்ணிலடங்காத அற்புதங்கள் புரிந்தார். அவர் 1918ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் நாள் தன் ஸ்தூல உடலை பிரிந்தார். உதி அளித்து உபதேசம் செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அருள் புரிந்த பாபா தான் கூறியபடியே தன் ஸ்தூல் உடல் மறைந்த பின்னும் இன்றும் அருள் புரிந்து வருகிறார். அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கும் ஷிரடி பாபாவை வழிபடும் பேறு கிடைக்கிறது. உலகம் முழுவதும் இருந்து மக்கள் கூட்டம் சாய்பாபா இருக்கும் இடம் நோக்கி வருகிறார்கள். கலியுகத்தில் கேட்டவர்க்கு கேட்ட வரத்தை உடனே அளிக்கும் வள்ளலாக திகழும் ஷீரடி பாபாவை ஒருமுறை நினைத்தாலே போதும். 9 தலைமுறையில் செய்த பாவங்கள் தீரும். ஷீரடி நோக்கி ஓரடி வைத்தாலே உங்கள் உள்ளத்தில் உள்ள துயரங்கள் யாவும் தூசியாக பறக்கும். பாபாவின் உருவம் ஒரு அற்புதம். கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தரும் பாபாவின் உருவ அமைப்பு மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக அவரது பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறது. அவர் தமது வலது காலை இடது முழங்கால் மீது போட்டு தனது இடது கையினை வலது கால் பாதத்தின் மீது படர விட்டுள்ளார். பாபாவின் இடது கை ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவே உள்ள வலது கால் பெருவிரலை 2 மரக்கிளைக்கு நடுவே சூரியனை பார்ப்பது போல தரிசித்து பாபாவின் ஒளியை பெறலாம். மேலும் பாபாவின் பாதங்களை நமது கண்ணீரால் கழுவுவதாக மனதளவில் நினைத்தால் இதயம் தூய்மை அடையும் என்றும் அன்பை சந்தனமாக பூசச் சொல்லியும் நமது நம்பிக்கையை பாபாவின் மேலாடையாகவும் கருதச் சொல்கிறார். நமது சிரசை பாபாவின் பாதத்தில் வைத்து வணங்கிய பின்னர் நமது பக்தியை சாமரமாக கொண்டு வீசி பாபாவின் வெப்பத்தை தணிக்க வேண்டும். அதுவே சிறந்த பாபா வழிபாடு. உதியே மருந்து. ஷிரடிநாதனின் பரம பக்தரான ஒருவரது மனைவி பிரசவமான 2 நாள் கழித்து திடீரென்று வயிறு ஊப்பி மூச்சுவிட முடியாமல் கஷ்டப்பட்டார். பிரசவம் பார்த்த பெண் மருத்துவர் அந்த பெண்மணியை உடனடியாக வேறு பெரிய மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுமாறு சொல்லிவிட்டார். அதை கேட்டு கூடியிருந்த அனைவரும் அழ ஆரம்பித்து விட்டனர். அந்த சமயத்தில் அந்த பெண்ணின் கணவரான பக்தர் பாபா, தயவு செய்து எனது மனைவியை காப்பாற்று என்று சத்தம் போட்டு பிரார்த்தித்தார். பின்னர் தன் மனைவியின் வலது மணிக்கட்டில் புனித கயிறை கட்டி உப்பிய வயிற்றுப்பகுதியில் சிறிது உதியை தடவினார். கொஞ்சம் உதியை அவரது வாயில் இட்டார். இது நடந்த 5 நிமிடத்தில் உப்பு இருந்த வயிறு மீண்டும் சகஜ நிலைக்கு வந்து விட்டது. அந்த பெண் சீராக சுவாசிக்க தொடங்கினாள். சாய்நாதன் மீது நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்தவரை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரது உதியே மருந்தாக விளங்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள். ராமரும் சாயியே மண் மாடு என்னும் ஊரிலிருந்த ஒருவரை காண அவரது நண்பர் ஒருவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்திருந்தார். வந்தவர் தென்னாப்பிரிக்காவில் புகழ்பெற்ற டாக்டர். அவரை ஷீரடி சென்று பாபாவை தரிசித்து வரலாம் என்று நண்பர் அழைத்தார். வந்திருந்த டாக்டரோ தீவிரமான ராம பக்தர். ஆதலால் நான் ராமனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் தரிசிப்பதில்லை, என்னால் பாபாவை தரிசிக்க வர இயலாது என்று மறுத்தார். அந்த நண்பர் விடவில்லை. எனக்காக தாங்கள் கட்டாயம் வர வேண்டும். நாம் காரிலேயே போகலாம். அங்கு உங்களுக்கு வர விருப்பமில்லை என்றால் காரிலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள். நான் மட்டும் உள்ளே சென்று சாய்நாதனை தரிசித்து விட்டு வருகிறேன். வழித்துணையாக மட்டும் என்னுடன் வந்தால் போதும் என்றார். டாக்டரும் ஒப்புக்கொண்டார். ஷீரடியில் பாபா இருந்த மசூதி வாசலில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார் பக்தர். டாக்டர் நண்பர் காரிலேயே இருந்தார். கொஞ்ச நேரம் சென்றதும் நண்பர் வருகிறாரா என அறிய காரில் இருந்தபடியே மசூதியின் உள்ளே பார்த்த டாக்டர் அங்கே சாக்ஷாத் ராமனே அமர்ந்திருந்ததை கண்டார். கண்களை கசக்கி மீண்டும் பார்க்க அதே காட்சி. உடனே காரில் இருந்து இறங்கி ஓடி பாபாவின் காலில் விழுந்து ஹே சாய்ராம் என்று கதறி வணங்கினார். எல்லா தெய்வமும் நானே என்று பாபா சொல்வது உண்மையே என்பதை உணர்ந்து வணங்கி ஆசி பெற்று திரும்பினார்.
ஷீரடி சாய்பாபாவின் உபதேசங்கள். ஷீரடி தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் முடிவுக்கு வந்துவிடும். அவன் அதன் பின்னர் பூரண சௌகரியத்தை அடைகிறான். பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்களும் துவாரகா மையை அடைந்த மாத்திரத்தில் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள். இவ்வுலகை விட்ட பிறகும் நான் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன். என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என்னுடைய பூத உடல் என் சமாதியில் இருந்து பேசும். என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன். என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கிறேன். நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாட்சிக்கிறேன். நீ என் பெயரில் உன் வலுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன். நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவற்றை உடனே நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய பக்தர்கள் வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது. பாபாவின் மூல மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமோ பகவதே சர்வலோக ஹிதங்கராய சர்வதுக்க வாரகாய சர்வாபீஷ்ட பலப்பிரதாயினே சமர்த்த சத்குரு சாய்நாத் சுவாமினே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. சாய்பாபாவின் 12 திருப்பெயர்கள். லோகத்ரய குரவே நமக, சர்வபூஜிதாய நமக, சர்வஜிதே நமக, நீதி கர்த்தரே நமக, சர்வேஷாய நமக, தயாவதே நமக, விஸ்வாத்மனே நமக, மகாபலாய நமக, சுபலக்ஷணாய நமக, மதிமதே நமக, சர்வாபீஷ்டதாய நமக, பரமகுருவே நமக. ஷீரடி சாய்பாபாவின் இந்த 12 நாமாக்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி வர மனதில் நிம்மதி நிறையும். ஷிரடியில் உள்ள சாய்பாபா பளிங்கு சிலை உருவான விதம் 1918ஆம் வருடம் விஜயதசமி அன்று சாய்பாபா மகாசமாதி அடைந்தார். நாக்பூரை சேர்ந்த செல்வந்தரும் பாபாவின் அடியவருமான ஸ்ரீமான் புட்டி அவர்களால் கட்டப்பட்ட வாதாவில் முரளி கிருஷ்ணர் சிலை பிரதிஷ்டை செய்வதற்காக அமைக்கப்பட்ட மேடையில் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பாபாவின் சமாதிக்கு முன்பு அவரது பெரிய புகைப்படம் ஒன்றை வைத்து 4 கால ஆரத்தியுடன் நித்திய பூஜைகள் கிரமமாக நடந்து வந்தன. விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகளும் பாபாவின் படத்தோடு ஊர்வலங்களும் அன்னதானங்களும் விமர்சையாக நடந்தன. 36 வருடங்களாக பாபாவின் புகைப்படத்தை வைத்துதான் பூஜை செய்து வந்தனர். அப்பொழுது ஒரு நாள் இத்தாலியில் இருந்து அருமையான உயர்ந்த வகை வெள்ளி பளிங்கு கல் ஒன்று பம்பாய் துறைமுகத்திற்கு இறக்குமதி ஆனது. அது அப்பொழுது எதற்கு வந்தது, ஏன் வந்தது என்று யாருக்கும் தெரியாது. அதை இறக்குமதி செய்தவரும் அதை வாங்க வரவில்லை. உடனே துறைமுக அதிகாரிகள் அதனை ஏலத்தில் விட ஏற்பாடு செய்தனர். இந்த விஷயம் ஷீரடி சாய் சமஸ்தான் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. உடனே அதை ஏலத்தில் எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஷீரடி சாய் பாபா சிலை செய்வதற்காக ஏலம் எடுக்கப்படுவதை அறிந்து பலரும் போட்டியிலிருந்து விலகினார்கள். சாய் சமஸ்தான் அதிகாரிகள் அந்த கல்லை ஏலத்தில் எடுத்து அதை பம்பாயில் உள்ள பாலாஜி வசந்த் தாலிம் என்னும் சிற்பியிடம் கொடுத்து பாபாவின் சிலையை செய்ய சொன்னார்கள். சிலை செய்ய மாதிரியாக பாபாவின் கருப்பு வெள்ளை புகைப்படமே சாய் சமஸ்தான் அதிகாரிகளால் கொடுக்கப்பட்டது. அந்த புகைப்படம் தெளிவாக இல்லாததால் சிற்பி தாலிம் சிலை செய்ய மிகவும் சிரமப்பட்டார். அப்பொழுது பாபா சிற்பியின் கனவில் தோன்றி அவருடைய முகத்தை பலவித கோணங்களில் காட்டி சிற்பியின் கஷ்டத்தை போக்கி அவரை உற்சாகப்படுத்தினார். சிற்பி பின்னர் தெளிவு பெற்று மிகவும் சிறப்பாக எல்லோரும் எதிர்பார்த்தது போல் அனைவரும் திருப்தியுறும் வண்ணம் சிலையை மிகவும் அழகாக செய்து கொடுத்தார். பின்னர் அந்த சிலை 1954ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பாபாவின் சமாதிக்கு முன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த சிலையை இன்றளவும் தினமும் பல லட்சக்கணக்கான பக்தர்களால் அன்புடனும் பக்தியுடனும் வழிபட்டு வருகின்றது. எனது பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னிடமிருந்து 3000 மைல்களுக்கு அப்பால் இருந்தபோதும் காலில் நூல் கட்டியுள்ள சிட்டுக்குருவி இழுக்கப்படுவதை போன்று அவன் ஷீரடிக்கு இழுக்கப்படுவான். ஷீரடி மண்ணை எவன் ஒருவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் முடிவுற்று மிகுதியான ஆனந்தத்தை அடைகிறான். பாபா அனந்தகோடி பிரம்மாண்ட நாயகா ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்மோ ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.
இந்த 1000th ஸ்பெஷல் எபிசோட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.